வணக்கம். சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா. குக்கரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சைப்பருப்புமா, பாசிப்பருப்பு. இதை ரெண்டையும் ஒன்றா கலந்து நல்லா தண்ணி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணுமா. அதை ஊறினதுக்கப்புறம் சுத்தமாக கழுவிட்டு அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சு இதுக்கு ஒரு 5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கம்மா. 5 டம்ளர் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க அந்த பருப்பையும் அரிசியும் ஒன்றா கலந்துக்கணுமா. ஒன்றா கலந்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 4 விசில் விடணுமா. இதெல்லாம் இந்த அளவு பெங்களூருக்குமா. நம்ம ஊருக்குன்றப்ப நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி குறைச்சிக்கலாம், ஒரு விசிலை குறைச்சிக்கலாம். இது இவ்வளோ விட்டால் தான் இங்கே நல்லா வரும். 4 விசில் வந்ததுக்கப்புறம் கேஸ் போனதுக்கப்புறம் குக்கரை திறந்துட்டு நல்லா வெந்திருக்குதுமா. நல்லா வெந்திருக்கிறத நல்லா கலந்து கொடுக்கணுமா. நம்ம வெறும் கரண்டியால் நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இது கூட நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். வெறுமனா நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடணுமா. அப்போ தான் மெத்துன்னு இருக்கும், இல்லைனா அழுத்தமாகிடும். இந்த சூடுலேயே நெய்யை போட்டு நம்ம கலந்தோமா தான் சாதம் மெத்துன்னு இருக்குமா. அதனால் கலந்துக்கணுமா. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் வெல்லம், 2 2.5 கூட போடலாமா. இது ஆர்கானிக் வெல்லமா. 2.5 டம்ளர் போட்டிங்கன்னா நல்ல சுவையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 2 டம்ளர் போட்டாலும் போதுமானது. உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன மாதிரி போட்டுக்கோங்கம்மா. போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷமும் வெல்லமும் அரிசியும் ஒன்றா கொதிக்கணுமா, நல்லா சேர்ந்து வேகணும். அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நெய் விடுங்கம்மா. தாராளமாக நெய் விட்டால் தான் இது சுவையாக இருக்குமா. இதில் கஞ்சித்தனம் பார்க்காத தாராளமாக ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து கொடுங்கம்மா. இது இந்த குக்கரில் செய்யறது ஈஸி மெத்தடுமா. நம்ம பாத்திரத்தில் செய்தோமா அந்த சாதம் அடுத்த நாள் வரைக்குமே சாஃப்டாக இருக்கும். இது சூடு ஆறினவுடனே கொஞ்சம் அழுத்தமாகிடும். எப்படி தான் நம்ம பிரமாதமாக செய்தாலும் சூடு ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் அழுத்தமாகிடுமா. 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்குறேம்மா. கொஞ்சம் முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கிட்டேன். முடிக்கிறப்ப மறுபடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து முடிச்சிடணுமா. சீக்கிரமாக செய்திடலாம், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். ஆனால் பாத்திரத்தில் செய்தோமா ரொம்ப நாளைக்கு அது சாஃப்டாக இருக்குமா. இது சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லா மெத்துன்னு நல்லா இருக்குமா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுமா. இது நல்ல ஒரு விசேஷ நாட்களில், ஒரு விநாயகர் சதுர்த்தி முக்கியமான நாட்களில் இந்த பிரசாதம் நம்ம சட்டன் 4 பொருள் செய்கிறப்ப ஒன்றுக்கு மெனக்கிடாது. இந்த மாதிரி ஈஸியாக குக்கரில் செய்தால் நல்லா இருக்குமா. சாமி படைக்கிறதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் நம்ம தனியாக எடுத்துக்கிட்டோமா. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான்மா. செய்து பாருங்கள், ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கம்மா. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.